தமிழ்நாட்டிலே இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்றைக்கு பேரச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிற கொலைகள், கொலை செய்தவனை கண்டுபிடிக்கவே முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிற காட்சிகள், மக்கள் இந்த ஆட்சி குறித்து அதிருப்தியிலே இல்லை, இந்த ஆட்சி குறித்து அதிர்ச்சியிலே இருக்கிறார்கள். அதிமுக உயர் நீதிமன்றம் உத்தரவிடல. இவங்க சொல்ற அழுத்தம் யார் அந்த சார் என்று இன்றைக்கு மக்கள் இறங்கி போராடினார்களே, அதுவும் அழுத்தம் தான். ரொம்ப தவறான செய்தி. இது பல முறை பேசப்பட்டது. தவறான தகவல் நீதிமன்றம் சொல்லவில்லை. நான் பேச முடியாது. நீதிமன்றம் சொல்லலீங்கண்ணா. பதட்டப்படாம கேளுங்க. நான் சொல்றேன், கேள்வி கேட்க. நாங்க தமிழ்நாட்டிற்கு கட்சி நடத்துகிறோம். தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு நாள் இதே அண்ணன் சானவாஸ் அவர்களை நான் கேட்கிறேன். காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட போது அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாத வகைக்கு காங்கிரஸோடு கூட்டணியிலே அமர்ந்து திமுக பார்த்து கொண்டது. ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது உங்கள் காலம், கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது உங்கள் காலம், இனப்படுகொலை நடந்தது உங்கள் காலம். இனப்படுகொலை நடந்து 2 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் உண்டா? காட்ட முடியுமா? எந்த மாநில உரிமைக்கு திமுக நின்னுச்சு? வணக்கம். டாக்டர் ஸ்ரீவமாஸ் வெல்னஸ் வழங்கும் தி டிபேட்ஸ் டயலாக் பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இவ்வளவு கடன் வாங்கினார்கள், இவ்வளவு வரிச்சுமையை ஏற்றினார்கள், இத்தனையும் செய்த பிறகு இவர்கள் ஏதாவது நலத்திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இருந்த நலத்திட்டங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக சிலதை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்களே ஒழிய புதிய நலத்திட்டங்களை காணவில்லை. அதே போல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் முதலாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற இந்த தொழில்நுட்ப யுகத்தில் நம்முடைய மாணவர்கள் தாக்குப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏழை வீட்டிலே இருந்து வருகிற பிள்ளைக்கும் அறிவு இருக்கும், ஆனால் இந்த போட்டி உலகத்திலே நிற்பதற்கு அந்த தொழில்நுட்ப கருவிகள் கையிலே இருந்தால் தானே போட்டி ஓடுவான். எனவே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேர் கையிலும் லேப்டாப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற புரட்சிகரமான திட்டத்தை தமிழ்நாடு தான் கொண்டு வந்தது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை கூட இன்றைக்கு மாணவர்களுக்கு 4 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால், சட்டமன்றத்திலேயே மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் அவருடைய முதல் ஆண்டிலேயே சொன்னார், நாங்கள் லேப்டாப் பதிலாக டேப் கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் 4 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது, இவர்கள் செய்யவில்லை. அதே போல நிறைய திட்டங்கள், தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம், அது பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட திட்டம், அந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தமிழ்நாட்டிலே இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்றைக்கு பேரச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பா தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிற கொலைகள், கொலை செய்தவனை கண்டுபிடிக்கவே முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிற காட்சிகள், நேரடியாக அமைச்சரையே நிற்க வைத்து நேருக்கு நேராக பாதிக்கப்பட்ட பெண் கேள்வி கேட்டதும் உங்கள் ஆட்சி, உங்கள் நிர்வாக கோளாறு தான் இதற்கு காரணம் என்று அவர் குற்றஞ்சாட்டிய காட்சியும் நாம் இன்றைக்கு பார்த்தோம். அப்படி சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் கதறுகிற காட்சிகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதில் பின்னாடி எல்லாம் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு தொடர்பு இருக்கிற அந்த செய்திகளும் வருகிற போது இது மக்களுக்கு பேரச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்னொன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வெகுவாக அதிகரித்திருக்கிற போதைப் பொருட்களினுடைய பழக்கம், அதனால் அதனுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு முழுமையாக தோற்று போயிருக்கிறது. இன்னொரு செய்தியை உங்களுக்கு சேர்த்தியே சொல்லிடுறேன். சேலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்த சண்முகம் என்கிறவர், ஒரு 60 வயதை தாண்டிய ஒரு மூத்த உறுப்பினர். அவர் அந்த பகுதியிலே இருக்கிற திமுக கவுன்சிலரினுடைய கணவர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி காவல் நிலையத்திலே ஒரு புகார் கொடுக்கிறார். அடுத்த நாள் கூலிப்படையை வைத்து அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த வழக்கிலே அந்த கவுன்சிலரினுடைய கணவர் என்று சொல்லப்படுகிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மறைந்தவர் எங்களுடைய பகுதி செயலாளர். அது மட்டுமல்ல, சமூக நல போராளிகளாக நிற்கிறவர்கள், மணல் கொள்ளையை தடுக்க போனவர்கள், என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்றே காணொளி விட்டு, காணொளியும் வெளியே வந்த பிறகு கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைன் போன்றவர்கள், இவர்களே இதெல்லாம் பார்க்கிற போது மக்கள் இந்த ஆட்சி குறித்து அதிருப்தியிலே இல்லை, இந்த ஆட்சி குறித்து அதிர்ச்சியிலே இருக்கிறார்கள், பேரச்சத்திலே இருக்கிறார்கள். எனவே இது மாறும். ஏன் அதிமுகவின் ஆட்சி வரும் என்பதற்கு நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு 4 ஆண்டு காலம் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்தார். நீங்கள் வேண்டுமானால் எடுத்து பாருங்கள், 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான அனுமதி ஒரே ஆட்சி காலத்தில். அதில் 2 வருஷம் ஒரு கொரோனாவில் போயிடுச்சு. அண்ணன் சொன்னாங்க, எங்களுக்கு வந்தப்போ கொரோனா இருந்துச்சுன்னு. கொரோனாவினுடைய லாஸ்ட் ஸ்டேஜ், அதை முதல்ல எதிர்கொண்டது நாங்கள். இந்த 2 ஆண்டு காலம் கொரோனாவில் போச்சு. மீதி கிடைத்த 2 ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனையாகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். 21,000 கோடி அளவிற்கான விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, 7.5 விழுக்காடு நீட் தேர்விலே உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூட பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இவர்களால் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள்
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக மாற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில். எனவே தொடர் சாதனைகளை செய்த அரசு, மக்களை துன்புறுத்தாத அரசு, கட்ட பஞ்சாயத்திற்கு துணை போகாத அரசு, கஞ்சா புழக்கத்தை கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த அரசு, அது எடப்பாடியார் அவர்களின் அரசு, அதிமுக அரசு. எனவே அது வேண்டும் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டதால் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம் 26 எங்கள் வருஷன். அதோட சேர்ந்து பரந்தாமன் அவர்கள் பேசும்போது மாநில சுயாட்சியில இல்ல மாநில உரிமைகள் சார்ந்து காம்ப்ரமைஸ் ஆகல பிஜேபி கூட, அதிமுக பல்வேறு விஷயங்கள் நடந்ததுன்னு ஷானவாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள்ல பாஜகவுக்கு ஃபேவரா அதிமுக நடந்துச்சு சொன்னாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய அதாவது பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்காக உலகத்தில் இருக்கட்டுங்க, ஆளுகிற ஆட்சியாளர்கள் மீது சந்தேகம் வந்து விட்டது என்று சொன்னால், அவர்களை நோக்கி கை நீட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால், அறம் சார்ந்து ஒரு ஆளுகிற ஆட்சியாளன் சரியானவனாக இருந்தால் என்ன முடிவு எடுப்பார் தெரியுங்களா? என் கட்டுப்பாட்டில் இல்லாத இன்னொரு தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து விசாரிக்கட்டும், யார் குற்றவாளியா இருந்தாலும் கைது செய்யட்டும். உடனடியா செய்யல, பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகுதான் செஞ்சார். நீதிமன்றம் தலையிடுது. நீங்களே தாமா சொல்றேன், நீங்க பதட்டப்படாம கேளுங்க, நான் சொல்றேன். அவர் கேள்வி கேட்டாரு, நான் சொல்றேன். இப்ப இந்த போக்சோ வழக்கு பற்றி கூட அண்ணன் பேசிட்டு இருந்தார். இந்த ஆட்சி காலத்துல அண்ணா நகர்ல அந்த 10 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கொடூரத்துல உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. புரியுதுங்களா? உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கினாங்க இவங்க ஆட்சி. இப்ப நான் என்ன சொல்றேன், அதிமுக உயர் நீதிமன்றம் உத்தரவிடல. இவங்க சொல்ற அழுத்தம் யார் அந்த சார் என்று இன்றைக்கு மக்கள் இறங்கி போராடினார்களே, அதுவும் அழுத்தம் தான். அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சியாளர்கள் சிபிஐ நோக்கி போனார்கள் என்றால் அறம் சார்ந்தவர்கள் என்பது பொருள். அப்படி போகல, உங்க மேல குற்றச்சாட்டு, உங்கள் அமைச்சர் அங்கே நெருக்கமாக இருப்பதை போல படங்கள், இப்படி குற்றச்சாட்டு சந்தேகம் எழுந்த பிறகு ஐயந்திரி வரை இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செஞ்சிருக்கணும்? சிபிஐ கொடுத்திருக்கணும். கொடுக்கல. இவங்க கொடுக்காது. இன்னும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பொள்ளாச்சி வழக்குல எந்த இடத்திலும் நீதிமன்றம் போய் எங்களை சொல்லல. இவங்களே இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல எதற்காக எஸ்ஐடி அமைக்குது உயர் நீதிமன்றம்? உங்களுடைய துவக்க 157 நாளிலே முடித்து விட்டார்கள். நீங்களும் பெருமையாக கேட்கிறீர்கள். உண்மையிலேயே 10 நாளில் அந்த வழக்கை முடிப்பதற்கு தான் இவர்கள் வேலை செய்தார்கள். நீதிமன்றம் தலையிட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததால் அது 150 நாட்கள் வந்தது. குறைந்தபட்சம் அவனாவது குற்றவாளியின் தீர்ப்பாச்சு, இல்லைன்னா அவனும் தப்பிச்சிருப்பான். இன்னொன்னு நான் கேட்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வழக்குக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய ஒரு நிமிஷம், ஒரு சிபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கல்யாண சுந்தரம் சொன்னார். இதை வந்து மக்களுக்கு புரியணும். ஏன் சிபிஐ எங்க வருது, எதனால சிபிஐ கொடுக்குறாங்க அப்படின் போது, ஒவ்வொரு மாநில அரசுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்கு. 2 வகையில கொடுப்பாங்க. ஒன்று அரசாங்கமாக முன் வந்து இது வந்து சிபிஐ விசாரிச்சா சரியா இருக்கும்னு ஒன்று கொடுப்பாங்க. இன்னொன்று மாநில காவல்துறை சரியாக விசாரிக்கல அப்படின்னு யாராவது நீதிமன்றத்துக்கு போனதன் மூலமாகவோ அல்லது நீதிமன்றம் சூமோட்டோவாக எடுத்து கொடுக்கும். அந்த வகையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தான் சிபிஐ கிட்ட வந்து கொடுத்ததை தவிர இந்த அரசு, எடப்பாடி அரசு தவறான செய்தி. பலமுறை பேசப்பட்டது. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா சொல்ல சொல்லுங்க. நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. தவறான தகவல் நீதிமன்றம் சொல்லவில்லை. பேசணும், நான் பேச முடியாது. நீதிமன்றம் சொல்லலீங்கண்ணா. ஆனா இந்த ஒரு விஷயத்தோட கல்யாண சுந்தரம், நான் பேசும்போது நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அண்ணா தப்பா சொல்ல இல்ல, நான் தப்பா சொன்னா அடுத்து உங்க சான்ஸ்ல பேசுங்க. அதுக்காக வரி மடிச்சு பேசுங்க. நீதிமன்றம் கொடுத்தது என்னங்க இப்படி பேசுறீங்க? இந்த விஷயம் குறித்து நான் தவறான செய்தி எப்படி அனுமதிக்கிறீங்க? சரி, தவறான செய்தி உங்க டர்ன்ல தான் கேக்குறேன். உங்க டர்ன்ல பேசுங்க மிஸ்டர். சும்மா உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க டர்ன்ல பேசுங்க. அண்ணா அதனே கிளாரிஃபை சொல்லுச்சு. இந்த பொள்ளாச்சி இருங்க, நான் அந்த பொள்ளாச்சி வழக்கு நீங்க இப்படி வெச்சங்காட்டி நான் சொல்லித்தான் நான் பதில். அது வந்து எங்களுடைய முதலமைச்சர் சிபிஐக்கு கொடுத்தார். எத்தனை இடத்துல வேணா செக் பண்ணிக்கோங்க. சட்டமன்றத்திலும் நாங்கள் இதை எடுத்து கொடுத்திருக்கிறோம். அண்ணனால சட்டமன்ற உறுப்பினர் அங்கே அது நீதிமன்றத்துக்கு இவர்கள் போன போது நீதிமன்றம் அந்த நடவடிக்கையை பாராட்டி இருக்கிறது. நான் எடுத்து கொடுக்கிறேன் அதை. ரைட். இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்கல. இல்ல, நம்ம அந்த ஞானசேகரன்ங்கிற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவோம். நீங்க ஞானசேகரனுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க. இப்ப நான் 2ஐ ஒப்பிட்டு காட்டினா தான் புரியும் பிரச்சனை. அப்ப இவங்க இதை கொடுக்கல. உயர் நீதிமன்றம் தான் எஸ்ஐடி அமைச்சது. இப்ப இந்த அண்ணன் குறிப்பிட்ட அந்த தெய்வ செயல் என்கிற திமுகவினுடைய பொறுப்பாளர், அந்த பொண்ணு வந்து அவன் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டான், அதிலே ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். நீங்க எப்படி கொண்டு போறீங்க தெரியல. ஒரு நிமிஷம் பேசுங்க. இல்ல, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் அதிமுக காரங்க ராத்திரில அங்கங்க போய் என்னென்ன பாலியல் வன்முறை பேசலாம் பேசலாமா? நான் கேட்ட புரியும் உங்களுக்கு. நாகரிகமா பேசணும். நான் கேட்டதா விஷயத்தை பேசணும். நீங்க கேள்வியே உள்வாங்க பயப்படாதீங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி பத்தியோ பொள்ளாச்சி என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு 26 ன்னு வரும்போது சட்டம் ஒழுங்குல இருக்கு நீங்க சொல்றது பேசினா தாங்க நான் என்ன கேட்க வந்தேன்னு உங்களுக்கு புரியும். அந்த தெய்வ செயல் வழக்குலயும் அவன் வந்து முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் காவல்துறை அவனை கைது செய்யாமல் தான் வேடிக்கை பார்க்கிறது. அந்த பெண் ஆளுநர் மாளிகையிலே புகார் கொடுக்க வருகிற போது அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போனது காவல்துறை என்பதுதான் குற்றச்சாட்டு. இத்தனையும் இருக்குல்ல. நீங்க சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு என்பது நடந்து விட்டது, அதற்கு பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்லி. இதே வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயத்துக்கு இது பொருந்துமா?
கள்ளக்குறிச்சியிலே மரக்காணம் பகுதியிலே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்று கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார். சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அர்ஜுனன் அவர்கள் அங்கே போய் வழக்கு கொடுத்திருக்கிறார். காவல்துறை அதிகாரியில செந்தில்குமார் அதிமுகவின் எம்எல்ஏ புகார் கொடுத்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்காம விட்டு 100 பேருக்கு மேல செத்து போயிட்டான்ல. இதையும் நாங்க நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுப்போம், இதுல எங்களுக்கு ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்லலாமா? உங்களுடைய உளவுத்துறை முழுமையாக தோற்று போய் விட்டதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம்ல. சென்னையில ஒரு போதைப் பொருள் பார்ட்டி நடந்து அந்த பார்ட்டியில ஒரு இளைஞன் இறந்து போனாங்கன்னு இவருக்கு அவங்களுக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்பட்ட பார்ட்டி பிவிஆர், அந்த மால் விஆர் மால், அந்த மாலை சீல் பண்ணாங்க. ஒரு போதைப் பொருள் பார்ட்டி தலைநகர்ல ஒரு முக்கியமான மால்ல நடக்குதுன்னு கூட உளவுத்துறையால் கணிக்க முடியவில்லை என்றால் அந்த உளவுத்துறை முழுமையாக தன்னிலை இழந்து விட்டது என்பது பொருள் இல்லையா? ஓகே, நான் பதில் வாங்கிட்டு இருங்க ஒரு நிமிஷம். அவர் சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். 4 பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க. 4 பாயிண்ட் நீங்க கேட்ட 4 கேள்விக்கு பதில் வாங்கிட்டு வரேன். அதாவது அது வரைக்கும் கல்யாண சுந்தரம் அமைதியா இருக்கணும். நிச்சயம் காப்பார், அமைதியா இருந்தாருன்னா அது எல்லாருக்குமே நல்லது. அப்பதான் நாகரிகமா போகும். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட வழக்குக்குள்ள ரொம்ப நேரம் போகக்கூடாதுன்னு பேசணும். ஆனால் ரொம்ப அதிகமாக பேசிட்டார் திமுகவினுடைய ஆட்சியை பற்றி, ஒரு குறிப்பிட்ட வழக்குகளை பற்றி பேசினார். அதனால் இவர் சொன்ன அந்த 3 வழக்குகளை பற்றியும் இப்போ நடந்த சம்பவத்தை பற்றியும் நான் பேசியே தீரும். பொள்ளாச்சி வழக்கு பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுக்காத அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அந்த அண்ணனை அடித்து தும்சம் பண்ணி அவன் மேலேயே கேஸை போட்டு அவனை அக்யூஸ்ட் ஆக்கின ஆட்சி அதிமுக ஆட்சி. இதையெல்லாம் மேலே போய் தான் சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிடப்படுது. அதுக்கப்புறம் தான் இது கன்வர்ஷன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். நீதிமன்றம் உத்தரவிட்டால் கூட சார் மாநில அரசு அது ஒப்படைக்கணும் சார். அந்த ஒப்படைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் நாங்கள் தான் கொடுத்தோங்கிறார். அவர் கொடுக்கல, கோர்ட்டு சொல்லிச்சு அதை கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை விஷயத்தை பற்றி பேசுகிறார். எஸ்ஐடி டீமை விசாரிக்கிறான்றாங்க. ஒரு அரசாங்கம் தன்னை சுற்றி பல கணைகள் கேள்விகள் வருகிற போது நீதிமன்றத்தில் ஒரு எஸ்ஐடி டீமை விசாரிக்கிற போது இதை மனம் ஏற்றுக்கிட்டோம், அது தப்பு இல்லை, எங்கள் மேலே குற்றம் இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி, நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதுனால தான், சுதந்திரமாக செயல்பட்டதுனால தான் அதே நீதிமன்றம் இந்த சிபிஐக்கு மாற்றலை. இது தமிழ்நாட்டினுடைய போலீஸ் தான் இதை விசாரித்து இன்றைக்கி தண்டனை வழங்கியிருக்கு. இன்றைக்கி இவர் வேற ஒரு நபரை பற்றி இவர் சொல்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். இவர் சொன்ன குறிப்பிட்ட அந்த தம்பி தெய்வ செயல்ன்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அந்த பெண்மணிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு திருமணம் அல்லது குடும்ப தொடர்பு இருப்பதுன்றதுக்கு டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு திமுக காரன் அதில் இருக்கான், அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு குடும்பத்தில் தகராறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததை அதிமுக ரவி என்கின்ற எம்எல்ஏ, அரக்கோணம் ரவி. அந்த அரக்கோணம் ரவி தான் அதை அரசியலாக்கி போராட்டத்தை உருவாக்கி கவர்னர் மாளிகைக்கு அந்த பிள்ளையை அனுப்பி பிரஸுக்கு காசை கொடுத்து இது அரசியல் லாபம் பொழப்பு நடத்துறது அதிமுக, திமுக கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான பொழப்பு திமுகவுக்கு என்றைக்குமே கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஒரு குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவன் திமுக இளைஞரணிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் சூ ரவி கொண்டு முச்சந்தில வச்சு அரசியல் பிரச்சனையாக கொண்டு வந்தது அநாகரிகமான கட்சி அதிமுக. நீங்க இன்னைக்கு பொது வெளியில பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அநாகரிகமான கட்சி அதிமுக. அரசியல் பிழப்பு நடத்துவதற்காக தனிப்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையை கொண்டு சந்தைக்கு கொண்டு குளிர்காயிற பிரச்சனை செய்கிற அதிமுக. இப்ப நீங்க என்ன பேசுங்க திமுக பத்தி? உங்களுடைய பேசல, நாம் தமிழர் பேசல. மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு போகவில்லை, எங்கள் பொதுச் செயலாளர் தான் வழக்கை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் அந்த செய்தியை தேடி யார் பொய் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளட்டும். கல்யாண சுந்தரம் பேசுறதே தான் பேசிட்டு இருப்பார். விடுங்க, அடுத்துக்கு போட்டோம். தெய்வ செயல் பத்தி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க, பேசுறேன். அதே மாதிரி எஸ்ஐடி பற்றி எல்லாம் சொன்னதெல்லாம் எனங்களே வியப்பாக இருக்கிறது. ஏன்னா கோர்ட் 25 லட்சம் ரூபா அந்த பொண்ணுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லி அதை இந்த காவலர்களிடம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிச்சு. இந்த காவலர்களுடைய சம்பளத்தை பிடிச்சு கொடுங்க, அந்த லட்சணத்தில் வழக்கு நடந்திருக்குது என்பதை தான் கோர்ட் சுட்டிக்காட்டுச்சு. தெய்வ செயலை பொறுத்த வரைக்கும் அநாகரிகமான கட்சி, குடும்ப பிரச்சனையை பயன்படுத்துகிற கட்சி என்று சொல்லுகிறாரே, திருட்டுத்தனம் இதைவிட அதிகமாக ஒரு கட்சியால் செய்ய முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். அந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு அவன் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறான். இந்த அளவுக்கு கட்சியிலே அவனை ஆதரிக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே அவனை ஆதரிச்சு குடும்ப பிரச்சனை தான் அது என்று சொல்லுகிற போது, இஷ்யூ வந்தபோது கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறான். அதை பெருசா ஆக்குனது, பர்சனல் விஷயங்களை பெருசாக்குனது அதிமுக எம்எல்ஏன்னு சொன்னா. நான் பெருசாக்குனது அந்த பிரச்சனை இல்ல. நான் கேள்வி கேட்டதுக்கு அண்ணன் பதில் சொல்ல. ஏன் கைது செய்யல? முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் 13 நாள் இருந்தது. முகாந்திரம் இல்லங்க,
அந்த வழக்குல முகாந்திரம் இல்லைங்க, அவ்வளவுதாங்க. வழக்கிலே அடுத்து முகாந்திரம் இல்லாத ஏன் சார் கட்சி இல்ல, அவ்வளவுதான், போங்க பார்த்து வாங்க. ஏன் கட்சி விட்டு நீங்க அவ்வளவு புனிதமான கட்சியா திமுக? திமுக கட்சி, அதாவது இங்க பாருங்க, ஒரு குற்றச்சாட்டு வருது, அது அரசியல் கட்சியில வந்து நடவடிக்கை எடுக்கிறது வேற. ஆனா அந்த இடத்துல காக்னிசன்ஸ் இருக்கா இல்லையான்றது பாக்குறது இவங்க கட்சி தான் ஆளுங்கட்சி. என்ன சரி, இந்த மாதிரியான ஒப்பீடுகளை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாநில உரிமைகள்ல சமரசம் பண்ணி அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால எவ்வளவு அத டைவர்ட் ஆகுறத இவங்க இதெல்லாம் பேசுறாங்க. ஒரு டைவர்ட் நான் பதில் சொல்லுகிறேன், முடிந்தால் அண்ணன் அதை எதிர்கொள்ளட்டும். பாரதிய ஜனதாவோடு நல்ல காங்கிரஸோடு இருந்த கூட்டணியா இருந்தாலும் யார் மத்தியிலே ஆட்சி செய்தாலும் மாநில உரிமைகளை ஒரு நாளும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது நான் அதுக்கு எல்லாற்றுக்கும் பதில் சொல்லுகிறேன். சரிதானுங்களா? ஒன்று, பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமை எல்லாம் இழந்துவிடும். நான் கேட்கிறேன், டெல்டா மாவட்டங்களை வந்து மீத்தேன் எடுக்கிற மையங்களாக மாற்றுவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அன்றைக்கு ஆட்சியிலே இருந்து மத்திய ஆட்சி நடத்தியது திமுக. மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்தார்கள். கையெழுத்து போட்டவர் யார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த நிலம் என்று அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு போயிருந்தது என்று சொன்னால் அது சுடுகாடாக மாறி போயிருக்கும். 1000 ஆண்டுகளாக நாம் விவசாயம் செய்த நிலம் நாசமாயிருக்கும். பாரதிய ஜனதா மீத்தேன் எடுக்க வேண்டாம் என்றா சொன்னார்கள்? அவர்கள் ஆட்சி அமைந்து நாங்கள் கூட்டணியிலே இருக்கிற போதும் மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகளின் விவசாய நிலத்தை தொட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, தோழர் கேட்டாரே, மாநில உரிமை, மாநிலத்தினுடைய இனத்தினுடைய மிக முக்கியமான உரிமை நிலம். அந்த நிலத்தை காத்து கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். வேளாண் சட்டங்களை ஆதரிச்சவர். வேளாண் சட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவர் சொல்லணும். இப்ப மண்டி சிஸ்டம் இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு வரப்போது அதில் இருந்து என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு? நாங்க தமிழ்நாட்டிற்கு கட்சி நடத்துகிறோம். தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு நாள் இதே அண்ணன் ஷானவாஸ் அவர்களை நான் கேட்கிறேன், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட போது அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாத வகைக்கு காங்கிரஸோடு கூட்டணியிலே அமர்ந்து திமுக பார்த்து கொண்டது. ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது மாநில உரிமைக்கு எதிரானதல்லவா? கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது உங்கள் காலம், கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது உங்கள் காலம், இனப்படுகொலை நடந்தது உங்கள் காலம். இனப்படுகொலை நடந்து 2 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் உண்டா? காட்ட முடியுமா? எந்த மாநில உரிமைக்கு திமுக நின்னுச்சு? இல்ல, இப்ப காமன் மினிமம் ப்ரோகிராம் நம்ம கட்டமைப்போங்கறீங்க. அப்ப எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கறனால தானே அந்த விஷயத்தை அமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டியது. அதையும் நான் சொல்ல வந்தேன். ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்கிற போது கொள்கை கூட்டணி அல்ல, கொள்கை ஒண்ணா இருக்கணுங்கிறது இல்ல. எந்த கட்சியும் அப்படி இல்ல. இதே அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் கேட்டார், நான் கேட்கிறேன், இடபிள்யூஎஸ் வந்துச்சு, பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சு, இவங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குது. எப்படி ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க? மதிமுகவினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் போன முறை இந்த இதுல பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க, ராஜ்யசபாக்கு பாராளுமன்ற வாயிலில் நின்று பேட்டி கொடுத்தார். இன்றைக்கும் பேட்டி இருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்த பிறகு, இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா, தொடர் வெற்றி கூட்டணி, இந்த கூட்டணி அமைந்த பிறகு ராஜ்யசபாக்கு போயிட்டு பேட்டி கொடுத்தார். காங்கிரஸ் என்கிற தமிழர் இனத்தை அழித்த கட்சியோடு நாங்கள் என்றைக்கும் சமரசம் செய்ததில்லை. நான் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவோடு கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், இப்பொழுது திமுகவாளா இருக்கிறேன். காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை செய்த கட்சின்னு சொன்னாரு. இனப்படுகொலை, ஜெனோசைட் செய்த கட்சியோடு கூட்டணியில இருந்து கொண்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவனோடு கூட்டணி போனால் இவங்க உரிமை போய்விடும் என்றெல்லாம் பேசுவது என்ன வகை நியாயம்? நான் கேட்கிறேன், 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு பேசுனீங்க. ஒரு சொல்றேன், அந்த உள்ளிட ஒதுக்கீடு நாங்கள் அறிவித்த போது மொத்தமா 100 விழுக்காட்டையும் கொண்டு வரணும் அண்ணன் கேட்டார். அந்த கான்செப்ட் அப்படி அல்ல. இன்றைக்கும் நீட் தேர்வுல 85 விழுக்காடு தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். அதுல உங்களை ஆதரிச்சு தான் அவர் பேசினார். ஆதரிச்சாரு, அதை நான் வரவேற்கிறேன். அந்த செய்தியை சொல்ல வர, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வரேன். 85 விழுக்காடு தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் வழக்கு போட்டவங்க நாங்க. எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது நீட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் நீட் வரலையேன்னு அவர் சொன்னாரு. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் சொல்லாதீங்க, எப்பவுமே இல்ல. தமிழ்நாடு அரசு போய் கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வரல. அப்படி கொண்டு வந்திருந்தா தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டு நிறுத்திருக்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் உள்ளே வருகிறது நீட்டு. அந்த நீட்டை அன்னைக்கு அதன் உள்ள வந்தங்காட்டி தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்குக்கு போனோம். அப்ப யார் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் என்று பார்த்து 7.5% கொண்டு வர்றோம். இப்ப கேட்டார் இல்லையா, மாநில உரிமைகளுக்கு நின்றுக்கிறீங்களான்னு. அந்த 7.5% நாங்கள் கொண்டு வந்த போது ஆளுநர் கையெழுத்து போட்டாரா? நாங்க கூட்டணியில தான் இருந்தோம், பாரதிய ஜனதா கூட்டணி தான். திமுக போராட்டம் எல்லாம் பண்ணுச்சு ஆளுநர் கையெழுத்து போடணும். நான் சட்டம் கொண்டு வந்தது நாங்க. போராட்டம் பண்ணாங்கன்னா எல்லாரும் போராடலாம். சட்டம் கொண்டு வந்து நாங்க 7.5 வள்ளின்னு ஆளுநரே ஆட்டுக்கு தாடி ஆளுநரேன்ட்டு நாங்க ஒண்ணு கொடி பிடிச்சி கருப்பு கொடி பிடிச்சி ஓடலையே. அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினோம். அவசர சட்டம் போட்டார், ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் 600 பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்தார்கள். அதுதான் எடப்பாடியார், அதுதான் அதிமுக. எனவே மாநில உரிமைகள் குறித்து அதிமுகவுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய தேவையில்லை.